எகைன் நம்ம தோட்டத்துலேருந்து பன்னீர் ரோஜா வந்தாச்சு. எவ்வளோதான் பன்னீர் ரோஜா எடுத்தாலும் நமக்கு தேவை இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இந்த பன்னீர் ரோஜாவை எப்போவுமே அப்படியே காய வச்சிடக்கூடாதுங்க. இதழ்கள் தனியாக காம்பு தனியாக பிரித்து உலர வச்சா தான் அது கரெக்டான பதத்துக்கு வரும். 1/2 கிலோ 1 கிலோனா நம்ம ஈஸியாக இதை பிரித்து உலர வச்சிடலாம். ஆனால் நம்மள்கிட்ட இப்போது 50 கிலோக்கான பன்னீர் ரோஜா இருக்குது. இதை பிரித்து உலர வைக்கிறதுக்கு அதிக நேரம் எடுத்தாலும் நம்ம கஸ்டமருக்கு குட் ப்ராடக்ட் கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் நம்ம எப்போவுமே இதை தனித்தனியாக பிரித்து மட்டும்தாங்க உலர வைப்போம். இதை நம்ம தனித்தனியாக பிரித்து உலர வைக்கல அப்படின்னாக்க சில நேரங்களில் உள்புறமாக இது காயமாக இருக்கும், சில நேரங்களில் பூஞ்சை கூட உருவாகும். அதனால நம்ம எப்போவுமே தனித்தனியாக பிரித்து தான் உலர வைப்போம். அப்புறம் நம்ம உஷா ஆர்கானிக்ஸோட குளியல் பொடி உங்களுக்கு வேணும்னாக்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு மே 1 நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இனிய உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். உழைப்போம், உயர்வோம்.